ஆசைப்பட்டதெல்லாம் அடைய முடியல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் நம்முடைய எல்லோர் மனசுலயும் இருக்கும். ஆனா அடையக்கூடியதை நாம் ஆசைப்பட்டோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். நமக்கு தேவையானவற்றிற்காகவும் நம்மால் இயலக்கூடியவற்றிற்காகவும் நாம் ஆசைப்படுறோம் அப்படின்னா அவற்றை நம்மால் நிச்சயம் அடைய முடியும். ஆனா நமக்கு பொருத்தமில்லாதவற்றிற்காகவும் நம்முடைய இயல்பை சிதைக்கக்கூடியவற்றிற்காகவும் நாம் ஆசைப்படுறோம் அப்படின்னா அந்த ஆசை நம்முடைய வாழ்வை நாசமாக்கிவிடும். நமக்கானது இல்லையா, அதுல நாம நம்முடைய கவனத்தை வைக்க கூடாது. நமக்கு பொருத்தமில்லாத சில விஷயங்களை நாம பொருட்படுத்தத்தாலதான் தேவையற்ற சில சிந்தனைகள் நம் வாழ்வை கெடுக்கக்கூடியவைகளா மாறுது. நம்முடைய இயல்பை சிதைக்கக்கூடிய எந்த ஒரு ஆசைக்காகவும் நம்முடைய நேரம், காலம், முயற்சியை எந்த ஒரு காரணத்துக்காகவும் நாம கொடுக்க கூடாது. அப்படி நாம கொடுக்காம இருந்தா மட்டும்தான் யதார்த்தமான அற்புதமான ஒரு வாழ்வை நம்மால் வாழ முடியும். இந்த ஒரு பேருண்மையை தான் நம் வள்ளுவர் ஆறா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. அதாவது ஒரு காலமும் முடிவு பெறாத ஆசையை ஒருவன் விட்டுவிட்டால் அதுவே அவனுக்கு நிலைத்து வாழும் இன்பத்தை கொடுக்கும். தேவையற்ற ஆசைகளுக்கு நம்முடைய மனசுல இடம் கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களுமே நம்மை தேடி வரும் என்பதே யதார்த்தமான உண்மை. நன்றிகள்.